தாளவாடி வனப்பகுதியிலிருந்து. ஏன்னா நாங்கள் அதிக நாள் அங்கே தான் தங்கினோம். அதுக்கு காரணம் ராஜ்குமார் அவர்களை காட்டிற்குள் அழைத்து செல்வதற்காக 2.5 ஆண்டு காலம் அந்த காடுகளையே வலம் வந்தவர்கள். இந்த செங்குந்தான பாறை பகுதிகள் எப்படின்னா நெளிவு சுழிவுகளோடு இருக்கக்கூடிய அந்த பாறைலாம் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது என் கண்களுக்கு தெரிந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட தேன் ஆடைகள், தேன் கூடு கட்டியிருக்கு. அப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா மலையே தேன்மலையாக இருக்குது. அப்படி பேசிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அவரே சொல்கிறார், இதில் நாட்டை கொள்ளையடிக்கிறவன், சூறையாடுறவன், கற்பழிக்கிறவன், காட்டு மிராண்டித்தனமாக திட்டினவன் இவங்கெல்லாம் கொண்டு மேலேருந்து கயிறை கட்டி இறக்கி விட்டு கீழேருந்து கொலை கூட கிளச்சி விட்றோம். முதல்ல அந்த அரசியல்வாதிகளுக்கு செய்யணும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறவங்களுக்கு செய்யணும். அதோடு மட்டும் இல்லை, அவரை நிறுத்தலை அந்த இடத்துல. அன்றைக்கு அவருக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவையும் ஒரு முறை பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கோம். காலையில் பயங்கரமான சண்டை நடக்குது. என்னப்பா அது ஒரே சத்தமாக இருக்குது. உடனே இவர் என்ன செஞ்சார், இருங்கப்பா என்னப்பா ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் பாருக்கு அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடுறாரு. சின்னவரும் போகிறார் பின்னாடியே. என்னப்பா 2 பேரும் அவ்வளோ 2 பேருக்குமே ரத்தம் ஊற்றுதுப்பா அப்படின்னாரு. 2 பேருமே அடிச்சுக்கிறாங்கப்பா. உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனாரை பற்றி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தகவல்களை நாம் சொல்லி வருகிறோம் அனுபவ ரீதியாக. இதில் கற்பனையோ கதாபாத்திரங்களோ அல்ல, வாழ்ந்தவன் என்கிற முறையில், அவர் கரம் பிடித்து நடந்தவன் என்கிற உரிமையோடு களத்தில் நின்றவனாய் சில காட்சிகள் என் கண்களுக்கு முன்னால் விரிந்து கிடந்ததை நான் பதிவு செய்கிறேன். ஒரு முறை தாளவாடி வனப்பகுதியிலிருந்து, ஏன்னா நாங்கள் அதிக நாள் அங்கே தான் தங்கினோம். அதுக்கு காரணம் ராஜ்குமார் அவர்களை காட்டிற்குள் அழைத்து செல்வதற்காக 2.5 ஆண்டு காலம் அந்த காடுகளையே வலம் வந்தவர்கள். அப்பொழுது ஒரு சின்ன மாறுதலுக்காக இடம்பெயர்ந்து அங்கிருந்து அந்தியூர் வனப்பகுதியை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போல்லாம் எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதிக்கு வர்றோம்னே காட்டுக்குள்ளே தெரியாது, எனக்கெல்லாம் புதுசு. ஆனால் இப்பொழுது நாம் அந்த பகுதிகளுக்கு அடிக்கடி சென்று வருகிற போது தான் வெளிப்பார்வையிலிருந்து நாம் எங்கிருந்து எங்கே போனோம், எந்த திசை நோக்கி நாம் நடந்திருக்கிறோம் என்பது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. அந்த வகையில் பார்த்தோமேயானால் மணியாச்சி பள்ளத்தினுடைய உள்ளீடு பகுதி, இன்டீரியல் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மலை, உயரமான மலை, செங்குந்தாக இருக்க முடியும். இந்த பாறை, இந்த செங்குந்தாக இருக்கிற பக்கம் பாறை, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வனப்பகுதி. இந்த செங்குந்தான பாறை பகுதிகள் எப்படின்னா நெளிவு சுழிவுகளோடு இருக்கக்கூடிய அந்த பாறையில் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது என் கண்களுக்கு தெரிந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட தேன் ஆடைகள், தேன் கூடு கட்டியிருக்கு. அப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா மலையே தேன்மலையாக இருக்குது. அப்போ பார்த்துட்டு என்ன இவ்வளவு தேன் இருக்குது, இதெல்லாம் எப்படி வலிக்காமல் இருக்கும், இதில் எப்படிப்பா ஏறி வலிக்கிறது, வலிக்கிறோம்னா சாதாரண திட்டமாக அது ஹெலிகாப்டரில் தான் வலிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் பெரியவர். அப்படி பேசிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அவரே சொல்கிறார், இதில் நாட்டை கொள்ளையடிக்கிறவன், சூறையாடுறவன், கற்பழிக்கிறவன், காட்டு மிராண்டித்தனமாக திட்டினவன், ஊருக்கு உபதேசம் இல்லாமல் திரிகிறவன் இவங்கெல்லாம் கொண்டு மேலேருந்து கயிறை கட்டி இறக்கி விட்டு கீழேருந்து கொலை கூட கிளச்சி விட்றணும். முதல்ல அந்த அரசியல்வாதிகளுக்கு செய்யணும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறவங்களுக்கு செய்யணும் பாதை அப்படின்னு இந்த தேன் ஆடைகளை பற்றி பேசுகிற போது அப்படி ஒரு செய்தி அவர் வாயிலிருந்து வந்தது. அதோடு மட்டும் இல்லை, அவரை நிறுத்தலை அந்த இடத்துல. அன்றைக்கு அவருக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் கூட அப்படி சொன்னார். கட்டி தொங்க விட்டு தேன் குழவியை கலைச்சி விட்டு 2 பொங்கலையும் கொத்த விட்டோம்னா தான் நாடு உருப்படும். அந்த காலகட்டம் என்பது அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குனது. அந்த வாச்சாத்தி
18 பெண்கள் கற்பழிப்பு சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. இப்படியான அந்த தேன்மலைக்கு பக்கத்தில் பேசி வந்தோம். தேன்மலையிலேருந்து கொஞ்சம் தொலை அப்படி போனோம்னா வனத்துறைக்கு சொந்தமான ஒரு சின்ன கட்டடம் காட்டுக்குள்ளே இருக்கு. அது பார்த்திங்கன்னா முள்புதரெல்லாம் மண்டி போய் அது கவனிப்பாரற்று இருந்த ஒரு சின்ன அறை தான். ஒரு 10க்கு 10 இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வெளியில் வறண்டா பகுதி. அந்த புதருக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி போய் அந்த அந்த திண்ணையில் உட்காரோம். உட்காரும்போது பார்த்து உட்காருங்கப்பா அப்படிங்கிறாரு. எல்லாரும் சருகெல்லாம் அப்படி தள்ளிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கோம். எங்களுக்கே தெரியல, அந்த ஓடு மாதிரி மேய்ஞ்சிருக்கு வெளியில் வறண்டா பகுதியில். பார்த்தா மேலே பார்த்தா பாம்பு, பெரிய பாம்பு அப்படி அழகாக உள்ள அப்படி படுத்துட்டு கிடக்கு. என்ன பாம்பு இது? என்ன சாரா இருக்குமா? சாரத்து பெருசு இல்லையே, இந்த குச்சி எடுத்து கிண்டி விடு அப்படின்னாரு. குச்சி எடுத்து அப்படி கிண்டி விடுறாரு. பார்த்தீங்கன்னா அது நேசாக அப்படி நழுவுது. மலை பாம்பு தான். மேலே ஏறி சொகுசாக படுத்துக்கிடுது. யாருமே இல்லாத. சரி போகிறான் விட்டுரு அப்படின்னாரு. அவங்க அந்த மெதுவாக ஊர்ந்து போகிறது பார்த்துக்கிட்டே போகுது மனுஷன். மலைப்பாம்பை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த அரசியல் பொறுக்கியில் நாட்டை கொள்ளையடிக்கிறவன், மலையை வெட்டுறவன், கட்டியும் வாங்குறவன், புட்டியும் வாங்குறவன், அத்தனை பேரையும் கொண்டாந்து இந்த கண்டரோலி பசங்க எல்லாத்தையும் இந்த ரூம்குள்ளே போட்டு ஒரு 10 மலைப்பாம்புக்கு போட்டான். போட்டால் தாப்பா இந்த நாடு உருப்படும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் நான் இதெல்லாம் பதிவு பண்ணுறேன்னா, நான் காட்டுக்குள்ளே இருக்கிற போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த நாட்டின் மீது மிகுந்த பற்றும் அக்கறையும் கொண்டவராக, கொள்ளையடிப்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதையும் துல்லியமாக கணித்து வைத்திருப்பார். அவர் சொன்ன அந்த கதைகள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொருந்தது. எல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை பார்த்திங்கன்னா கருங்குரங்கு என்று சொல்லக்கூடிய முஸ்கோந்தி, இன்னொரு பக்கம் செங்குரங்கு. செங்குரங்கு வந்து எப்படின்னா, மனுஷன் என்னதுனாலும் அதுவும் திங்கும். மனுஷன் எதை பண்ணுன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் பண்ணும். இந்த கருங்குரங்கு முஸ்கோந்தி வந்து அப்படி இல்லை. கருங்குரங்குக்கு மூஞ்சி கருப்பாக இருக்கும், கையெல்லாம் கருப்பாக இருக்கும், காலெல்லாம் கருப்பாக இருக்கும், நீண்ட வால்பகுதியை கொண்டது. ஒரு முறை கருங்குரங்கு வேட்டைக்கு போயிட்டு வந்தார். வரும்போது பார்த்தீங்கன்னா 2 கருங்குரங்கு அடிச்சிருப்பார் ஒருக்கு. 2 வாழை முடிஞ்சு அப்படி தோளில் போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. 2 குரங்கும் அப்படி ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா அது அடைச்சிச்சு போட்டேன் அப்படின்னாரு. இந்த கருங்குரங்குக்கும் செங்குரங்குக்கும் ஒரு முறை சண்டை வந்துடுச்சு காட்டுக்குள்ளே. பயங்கர சண்டை. முயான்னு கத்துது 2 போஸ்டிங். இவங்க வாண்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், அவன் அந்த சாப்பாக இருக்கிறவன் சிங்களவன், இந்த கருப்பாக இருக்க மாதிரி இவெல்லாம் கரும்புடி, நம்ம பட எவன் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, அதுக்கு சண்டை மூட்டுறதில் எப்படி மூட்டுறாருன்னா, செங்குரங்கு எப்படி கத்துமோ அதே மாதிரி கத்தி சண்டைக்கு போகும். கருங்குரங்க சண்டைக்கு போகும். இது 2 மோதிக்கிறதுக்கு இங்கே உட்காந்துட்டு இவர் வேடிக்கை காட்டுவார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர நகைச்சுவையாகவும் இருக்கும். அவர் பண்ணும்போது அந்த கையை ஊனிக்கிட்டு பல்ட்டி அடிச்சுட்டு கத்துறது, உடனே ஆளுக்கு முட்டி மோதிக்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த செங்குரங்கு இருக்குது பாருங்கள், அந்த அதில் வந்து இந்த ஆண் குரங்குகள் வந்து கொஞ்சம் வலுவானவை, அது வந்து மூர்க்கத்தனமாக மோதக்கூடிய. ஆனால் கருங்குரங்கு அப்படி இருக்காது. எங்களுக்குள்ளே ஒரு போட்டு, ஆனால் நீ கருப்பாக இருக்குங்கிறதுக்காக அதை வந்து கரும்புலின்ட்டா, நீ சிவப்பாக இருக்குங்கிறக்காக சிங்களவன்ட்டா, ஆனால் அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு. என்னப்பா அப்படி சொல்கிறியா அப்படிம்பாரு. ஆமாண்ணே அது வலுவாக இருக்குல்ல, இது எப்படின்னா பாரு, நீ கொஞ்சம் நேரத்தில் பாரு என்ன நடக்குன்னு. இந்த செங்குரங்கில் ஆண்குரங்கு வந்து அபரிமிதமாக சண்டை போடும். ஆனால் கருங்குரங்கில் அத்தனை குரங்கும் சண்டை போடும். இங்கே 2 பேர் சண்டை போடுவாங்க, அங்கே 20 பேர் சண்டை போடுவாங்க. இந்த 2 டீமுக்கு சண்டை பார்த்திங்கன்னா காடே அதிர்கிற அளவிற்கெல்லாம் வந்து அவர் சண்டை போட்டு, தேசத்தின் மீது பற்று இருக்கும்போது புலிகள் பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கருங்குரங்கை காட்டி அவர் அந்த விஷயத்தை சொல்கிறார். அங்கே காட்டுக்குள்ளே வாழுகிற போது சில பேர் கீழே எழுதுவானுங்க, கருங்குரங்கு கரும்புலி அதை அடித்து தின்னாரு அப்படி. அது இல்லை, காட்டுக்குள்ளே வாழுகிற போது எது கிடைக்குதோ அதை தான் சாப்பிட முடியும். அதுதான் வாழ்வியல் முறை. நெய்தல் கடலுக்குள்ளே திணினவன் மீனைத்தான் சாப்பிட முடியும். அங்கே போய் வந்து மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ திங்க முடியாது. ஆக இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் அப்படி கடந்து போகும்போது, இதெல்லாம் வந்து நாங்கள் நடந்து போகும்போது நடக்கிற கண்கூட நடக்கிற சண்டைகள். அதே போல் ஒண்டியான 2க்கும் சண்டை வர்றதை பார்த்தோம்னா காடு பயங்கரமாக ஆதரும். டமாட்டுமான்னு மோதிக்குங்க. இந்த கொம்பு இருக்குது பாருங்கள், அந்த சவுண்டு அப்படியே அந்த அங்கே இருக்கிற மரங்கள்லாம் கிடுகிடுக்கும்.
அந்த லெவலுக்கு சண்டை மூர்க்கத்தனமாக போடும். நடந்து போயிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தெரியும், அங்கே பாரு அவன் எல்லைக்கு இவன் வந்துட்டான், இவன் எல்லைக்கு அவன் வந்துட்டான், 2 பேருக்கு சண்டை பாரு அப்படிம்பாரு. உட்கார் 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 உட்கார், இப்போ போகட்டான், நம்மளை காலி பண்ணிப்போம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடக்கிற சண்டையை இங்கே உட்காந்துட்டு கண்ணுங்க ரசிச்சுக்கிட்டு இருப்போம். டமால்னு போதும் அப்படியே பயங்கரமாக அந்த இடமே வந்து ஒரு விதமாக மாறிடும். அதே மாதிரிங்க மணிக்கரைன்னு ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஒரு 4-5 மாதம் அந்த பகுதியிலே சுற்றி தங்கிக்கிட்டு இருந்தோம். மேய்க்கரங்கசாமியை கொண்டு புதைச்ச இடம் தான். ஒரு முறை பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கோம். காலையில் வந்து பயங்கரமான சண்டை நடக்கும். புலிக்கும் நடந்த சண்டை அது. என்னப்பா அது ஒரே சத்தமாக இருக்குது. உடனே இவர் என்ன செஞ்சார், இருங்கப்பா என்னப்பா ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் பாருக்கு அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடுறாரு. சின்னவரும் போகிறார் பின்னாடியே. சொல்கிறார், என்னப்பா சண்டை அது. நம்ம வீடுகளில் பூனையும் சண்டை அடிச்சுக்கன்னா எவ்வளோ சத்தத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் காடுகளில் புலியும் சண்டை அடிச்சுக்கிறத ரசிக்கும்படியாக இருக்கணும். நாங்களாம் அந்த சத்தத்தை கேட்கும் போதே நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கும். ஏன்னா அந்த அளவு பளிச்சுன்னு வரைஞ்சிக்கணும். அது சொல்ல, என்னப்பா 2 பேரும் அவ்வளோ வர 2 பேருக்குமே ரத்தம் ஊற்றுதுப்பா அப்படின்னாரு. வந்து 2 பேருமே அடிச்சுக்கிறாங்கப்பா. நான் கேட்குறேன், நக்களுக்காக நாங்கள் கேட்குறேன், எதுக்குண்ணே 2 பேரும் அடிச்சுக்கிறேன், சொத்து தகராறுனேன் அப்படிம்பாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அதை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புராண இதிகாசங்களில் அவர் நிறைய படிப்பார். அப்படி ஏப்பா இந்த நிடத நாட்டு மண்ணே இருக்கிறான்லப்பா நலன் அப்படி. ஆமனே அந்த விதிர்ப்ப நாட்டு மண்ணை வீமே இருக்கான்ல, ஆமனே அவங்க மகளை காதல் புரிஞ்சான்ல, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு அப்படிம்பாரு. எங்கேயோ இருக்கிற புராணங்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நம்மள்கிட்ட சொல்லுவார். பாரு தமயந்தியால் தான் வீழ்ந்து போனான் பாரு, சாதாரணமாக அது அப்படிம்பா. நலன் நிடத நாட்டு மன்னன் வீமனுடைய மகள் தமயந்தியை காதலித்தது பெருங்குற்றம்னு இவர் சொல்லுவார். அப்புறம் அப்படி புராணங்களில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், ஏப்பா கோவலனுக்கு பொண்டாடி யார்ப்பா அப்படிம்பார். கண்ணகி, எங்களுக்கு தெரிஞ்ச கண்ணகி அப்படின்னு. இன்னொரு பொண்டாட்டி இருக்குது தெரியுமா? தெரியுண்ணே. என்ன பேர்? மாதவி. மாதவிக்கு எத்தனை பிள்ளை? ஒரு பிள்ளை. பேர் என்ன? மணிமேகலை. கண்ணகி வந்து கற்புக்கரசியாப்பா அப்படிம்பார். ஆமாண்ணே. எப்படிப்பா அப்படிம்பார். தெரிலண்ணே. எப்போ ஒரு புருஷனோட வாழ்ந்தால் எப்படிப்பா கற்புக்கரசியாக இருக்க முடியும்? நம்மளை சிந்திக்க வைப்பார். புராணங்களை படிச்சுட்டு நம்மளை கற்பு இழந்துருப்பாள்ல கோவலன்ட்டா, அவள் எப்படி கற்புக்கு அரசியாக இருக்க முடியும் அப்படிம்பார். இல்லைண்ணே, அடுத்தவர் கோவலன் பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆகும்ல, அதுக்காக அதெல்லாம் இல்லைப்பா, கற்புக்கு அரசின்னா கற்பை பாதுகாத்தவள்னு பேர்ப்பா என்று நமக்கே பாடம் எடுக்கிற அளவிற்கு புராணங்களில் ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் வீரப்பனார். அதெல்லாம் சாதாரணம். அப்போ அவர் சொல்லி தான் இதெல்லாம் நான் யோசித்தேன். காடுகளுக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கா. அவரே கேட்பார், எப்போ காய்ச்சலம் கூட எப்படிப்பா கண்ணகி பிறக்க முடியும் சொல்லுப்பா, அதை சொல்லுப்பா. ஆனால் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர், கண்ணகியை நம்பக்கூடியவர், கோவலனை நம்பக்கூடியவர். ஆனால் புராணங்களில் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய கதைகளை நம்மகிட்ட கேட்பார். இதை தாண்டி சில சம்பவங்கள்லாம் இருக்குது. அதாவது காடுகளில் நடந்து போகிறோம், வெவ்வேறு பறவைகள் சத்தமிடும், வெவ்வேறு விலங்குகள் சத்தமிடும். சில இடங்களில் காடு ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த சத்தமும் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், காடுகளில் வந்து 2 விஷயம் இருக்காது. ஒன்று வேப்ப மரத்தை பார்க்க முடியாது, இன்னொன்று காக்கைகளை பார்க்க முடியாது. இது 2மே மனிதர்கள் வாழ்கிற இடத்துல தான் வாழும். வேப்ப மரம் காட்டுக்கெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இதனாலேயே நான் பல்குச்சி ஆரம்ப காலகட்டத்தில் போகும்போது பல் விளக்கிறதுக்கு குச்சி தேடிய வரலாறு உண்டு. அவரே சொல்லுவார், எது நஞ்சு குச்சி எது நஞ்சில்லாத குச்சிங்கிறது காட்டை பொறுத்தவரை கணிக்க முடியாது. இங்கெல்லாம் வந்து பேஸ்ட்டு ப்ரஷ் போட்டு விளக்குங்கன்றுவார். அப்போ அந்த நடந்து போகும்போது ஒவ்வொரு குருவியும் எதுக்கு கத்துதுங்கிறத அந்த கத்துற குருவியை வச்சு இவர் கத்தி சொல்லுவார். சிட்டுக்குருவி ஏன் கத்துது, அது துணைக்கு எப்படி கூப்பிடும்,